ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேஎஃப்எஃபோட 25வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. போன எபிசோடில் எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஜேகே அப்புறம் வர்க்கி ராகவின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளில கொஞ்சம் அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்ததுனால எல்லோரும் அவுட்டிங் போகலான்னு முடிவு பண்ணி நீங்கள் 2 பேர் காரில் போயிருப்பீங்க. ஆனால் வர்க்கி பார்த்திங்கன்னா ராகவி கூட்டிகிட்டு நான் பைக்கில் தான் போவேன்னு சொல்லிட்டு தனியாக போயிருப்பான். அதுவும் இல்லாமல் சடனாக உங்களோட கார் பிரேக் போடுவாங்க. ஏடான்னு பார்த்தா வர்க்கி தான் அப்படியே ஐம் ரைடர் அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அவன் பார்த்திங்கன்னா வண்டியை குறுக்க முறுக்க விட்டு நிறுத்தி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அதோட முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கண்ணு முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா காரை சடனாக பிரேக் போடவும் நீங்கள் போயிட்டு ஜேகேவை கிஸ் பண்ணியிருப்பீங்களா, அதனால அவர் அப்படியே உங்களை பேன் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே அவர் பேன் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் கார் டிரைவர் தான் கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருக்கிறான். இப்போ தான் 2 பேர் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கேட்பாரா. அட, ஒரு பொறுக்கி புறம்போக்கு காருக்குள்ளே வந்து வண்டியை விட்டு விழுந்திருப்பான் தெரியுமா. ஜஸ்ட் மிஸ்ஸு, பிரேக் மட்டும் போடல, இந்நேரம் அவன் போயிருக்க மாட்டான், மொத்தமாக மேலே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. யார் அப்படி வந்ததுன்னு தெரியல உங்களுக்கும். சரி, யாரும் அப்படி தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல அவரும் வந்துட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குல்ல, அங்கே போகணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. அதனால தான் அவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது அப்படியே இந்த பக்கம் வரைக்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த வண்டியிலே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் எதுக்கு அப்படி பண்ணுறானே தெரியல. ராகவிக்கு உட்காரவே முடியல. என்ன பயக்குது, என்னால் இதில் உட்காரவே முடியலை, இதில் எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்குறா. எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், நீ கூட இருந்தா அப்படிங்கிறான். ஹலோ, இந்த அளவுக்கு பேசிட்டுக்கெல்லாம் முடியாது, வெயில் மண்டையை கிழிக்குது, நீ என்ன இப்படி வெயிலில் என்னை போட்டு அலைய வைக்கிற, பேசாமல் நான் வீட்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ டக்குன்னு அவன் வண்டியை சடன் பிரேக் போட இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் விழுந்திருக்க வேண்டியது, நல்ல வேலை பிடிச்சி உட்காந்துருக்கங்காட்டிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்குறா. வீட்டில் இருந்துருக்குறியா, அப்போ என் கூட வருதுனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பவுட்டியில் பிச்சுட்டு கேட்குறான். பிடிக்காம இல்லை, ஆனால் எவ்வளோ நேரம் இப்படி வண்டியிலே சுற்றிக்கிட்டு இருக்குது, அதுவும் நீ வேறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுற, எனக்கு ஃபாஸ்ட்னாலே ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லுவாளா. ஐயோ, நான் என்னமோ இவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதா நினச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு வண்டியே ஓட்ட தெரியலன்னா கூட வண்டி ஓட்டி பழகி ஓட்டிகிட்டு இருக்கேன்னே, இவன் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஓடுற மாதிரி தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான். அவளால் உட்காரவே முடியல. எவ்வளோ நேரம் என்ன போகிறதுக்கு ஆகும் அப்படின்னு கேட்க, என்ன உன்னோட பிரச்சனையாக போச்சு, ஃபாஸ்ட்டாக போனாலும் பிரச்சனை, ஸ்லோவாக போனாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேணால் வண்டி ஓட்டிட்டேன்னு சொல்லிட்டு ராகவி கேட்குறா. நீ ஓட்டுறியா, எல்லோரும் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி தானே உட்காந்துட்டு வர ஆசைப்படுவாங்க, நீ என்ன நீ ஓட்டுறங்கிற அப்படின்னு கேட்குறான். மற்றவங்க எப்படி வேணால் ஆசைப்பட்டு போட்டோம், ஆனால் நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை பின்னாடி உட்கார வச்சு ஓட்ட தான் ஆசைப்படுவேன் அப்படிம்பாலா. அப்படியா, சரி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி நகர்ந்துக்க, ராகவி பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கி முன்னாடி ஏறி உட்காந்துப்பா. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு அழகாக போயிட்டு இருக்கிறாங்க. ரோட்டில் போகிறவங்களாம் பார்க்குறாங்க. ஸோ வர்க்கிக்கு ஒரே பெருமை, யார் வண்டி ஓட்டுறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டு எழுதி சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ சில பேர் சிரிச்சுட்டு பார்க்குறாங்க, சில பேர் வியர்டாக பார்க்குறாங்க. ஸோ அது அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து. இந்த மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா பைக் ரைடு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கட்டும். அடுத்து அப்படியே இந்த சீனுக்கு உங்ககிட்ட வந்தா அந்த டிரைவர் பார்த்திங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கிட்ட உங்களை இறக்கி விட நீங்களும் அப்படியே இறங்கிட்டு அப்படியே வெளியே என்ட்ரன்ஸை பார்க்குறீங்க. அம்மாடியோ, இவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. உள்ளே நிறையா இருக்கும், நீ இன்னும் இதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்ததே இல்லை, எங்கள் ஊரில் நம்ம ஊரில் இது மாதிரியெல்லாம் இல்லைல்ல அப்படிங்கிறீங்க. நம்ம ஊரில் இல்லை தான், ஆனால் வெளியூர்லலாம் இந்த மாதிரி நிறையா இடத்துல இருக்கும், உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அது என்ன ஒரு 1200 அப்படிங்கிறாரு. 2 பேர்த்துக்கு இவ்வளோ காசா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஒருத்தருக்கு அப்படிம்பாரா. அத்தாடி, உள்ளே போகிறதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கேட்டால் பரவாயில்ல, அது எதுக்கு 1200? இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எனக்கு இதுக்குள்ளே போகிறதுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படிம்பீங்களா. வேறு எங்கே போகிறதுக்கு மேடம்க்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களுடைய மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க, ஏற்கனவே நமக்கு நிறையா செலவு பண்ணிட்டாரு, திருப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது,
நம்மக்கிட்டே கொடுக்கறதுக்கு காசு இல்லை, சாப்பாட்டுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் இவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. நம்ம கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக இப்போதைக்கு விருப்பம் இல்லை. எங்காவது ஒரு ஓரமாக மரம் இருந்துச்சுன்னா நிழல் எடுத்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறது, உன்னை வேற எங்காவது கூப்பிட்டு போனால் வண்டி இல்லையே, வண்டியில் போகணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. வண்டி இல்லைல்ல, நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கா. செம்மையாக கால் வலி எடுத்துக்கிச்சு. அந்த கேப்காரனாவும் போயிட்டாரு, திருப்ப கூப்பிடவும் முடியாது, ஏன்னா அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சா. இப்போ என்னடா பண்ணுறது, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமா என்ன, இப்போனாலும் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரோட்லேயே உட்காந்துக்கிறீங்க. உட்கார கூட அங்கே இடம் இல்லை, அப்படியே ரோட்லேயே உட்காந்துக்கா. ஜேகேவும் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ பார்க்கும்போது சரன்னு உங்களை கிராஸ் பண்ணி ஒரு வண்டி போகுது. என்னடான்னு பார்த்தா வரைக்கி இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேரும் ஊரையே வந்துட்டு மாற்றி மாற்றி வண்டி ஓட்டிக்கிட்டு அந்த வண்டியிலே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் நிற்கவே இல்லை. இவன் கொஞ்ச நேரம் ஓட்டுறது, ராகவி கொஞ்ச நேரம் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போது ஜேகே பார்த்துருவாரு. இப்போ போனது வரைக்கி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, வரைக்கும் அண்ணாவா, அவன் எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரிட்டன் வருவான்னு நினைக்கிறேன், வண்டி திரும்புதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு இப்படி நீங்கள் 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு தான் போயிருப்பான். அப்போ ராகவியும் அங்கே இருக்கிறது அவங்கள மாதிரி தெரில அப்படின்னு கேட்குறா. அவங்க முன்னாடி எவ்வளோ ஸ்டைலாக போய் வண்டியை நிறுத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேணா நீ ஏடா கூடமா ஏதாவது பண்ணிவிடுவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதை கேட்காம இவன் பார்த்தீங்கன்னா நல்லா வண்டியை சரன்னு முறுக்கி பிடிக்க அந்த வண்டி அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. சட்டனாக வந்து பிரேக் போட்டு அப்படியே ஒரு மாதிரி சைடை திருப்பி நிறுத்துறவனா, அப்படி நிறுத்துறேங்கிற பேரில் அப்படியே கிட்ட வந்து பிரேக் பிடிக்கிறதுக்கு பதிலாக, அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து சடன் பிரேக் பிடிக்கணும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வரான். சடனாக பிரேக்கை பிடிக்கிறதுக்கு பதிலாக லைட்டாக பிரேக்கை பிடிச்சி திரும்ப ரைஸ் பண்ணி விட்டுறான். அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முறுக்கிக்குது. முறுக்குன்னா எப்படி ரைஸ் பண்ணும்போது பிரேக் போட்டு ரைஸ் பண்ணால் முன்னாடி வீல் தூக்கிக்கொள்ள, அப்படி நான் வீல் தூக்கிக்க ராகவி பார்த்திங்கன்னா பொத்து இந்த பக்கம் கீழே விழுந்துருவா. இவன் பார்த்திங்கன்னா வீலிங் பண்ணுற மாதிரி வண்டியிலேயே ரொம்ப தூரம் போகிறான். என்னடா வீலிங்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜேகே வாழ்ந்து பார்த்துட்ருக்க. அவன் எங்கே வீலிங் பண்ணுறான், அவன் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் இல்லாமல் வண்டி என்னடா இப்படி போகுதுன்னு தெரியாமல் யாராவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் 3 பேரும் வரிக்கையால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூளைக்கிட்ட போய் ஐயோன்னு ஒரு சத்தம், என்னடா போனவனை காணமே, சத்தம் மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த ரோட்டில் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா வண்டி ஒரு பக்கம் கீழே விழுந்து புகை வந்துட்டு இருக்குது. இவன் வாயில் காதுலேருந்து ஒரு பக்கம் புகை வந்துட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம சிரிப்பு வந்துடுச்சு. சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் ஃபேஸ் எல்லாம் கறியாப்பின மாதிரி மண் அது இதுன்னு சொல்லிட்டு, அதுவும் எப்படி சாம்பல் தீயெல்லாம் போட்டு எரிப்பாங்கல்ல, அந்த எரிச்சு இதுக்குள்ளே போய் விழுந்துருப்பான். சாம்பலெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் தலை மூக்கு வாயின்னு சொல்லி பூந்துருக்கும். அதுதான் அப்படி புகையாக கிளம்பி வந்துட்டு இருக்குது. ஃபேஸ் எல்லாம் சாம்பல் அப்படி கிடக்குது. ஸோ ராகவி பார்த்திங்கன்னா ஓடி போய்ட்டு அவனை தூக்கி விட, அவனும் வந்துட்டு ஐயோ எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தேன், யாராவது வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு கூப்பிட்டா, எங்களுக்கெல்லாம் வீலிங் பண்ண தெரியாது. ஆமாம் எப்படி இப்படி வந்து விழுந்த அப்படின்னு கேட்குறா. அவள் கொஞ்சம் பதட்டமாக கேட்க, மூஞ்சிலையாவது பதட்டம் இருக்கே, அந்த 2 எப்படி நிற்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் அவங்க 2 பேர்த்தையும் திரும்பி பார்க்க, நீங்கள் அப்படியே வந்துட்டு பயங்கரமாக விழுந்து சிரிச்சிட்டு நிற்கிறீங்க. ஜேகே பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் கை வச்சு அந்த பக்கம் எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காரு, சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல். இவங்க உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து ராகவிக்கும் லைட்டாக சிரிப்பு வந்தது. அவளும் லைட்டாக சிரிச்சிட, இதை பார்த்து வரைக்கி அப்படியே நெஞ்சில் துப்பாக்கி வச்சு டபான்னு சுட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு, நீயுமா சிரிக்கிற, இப்போ நீ சிரிச்சதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் பேச பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே போன சாம்பலெல்லாம் ஒரு மாதிரி புகையாக கிளம்பி வருது. அவளுக்கு இவன் ஃபேஸை பார்க்கறதுக்கு பயங்கரமாக சிரிப்பாக வருது. ஃபேஸ் ஃபுல்லாக சாம்பல் அப்படி கிடக்கவும், என்ன இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து அவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து நார்மல் ஆகுது. அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஜேகே 2 பேரும் அந்த பைக் எடுத்துகிட்டு அப்படியே வெளில போகிறீங்க. அந்த பைக் பார்த்திங்கன்னா பாதி தூரத்தில் போய் நின்றுக்குச்சு. திரும்ப அதை அங்கேயே நிறுத்திட்டு 2 பேர் ரிட்டர்ன் வந்துடுறீங்க. வண்டி எங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கேட்க, வண்டி பாதியில் நின்றுச்சு, நிறுத்திட்டு வந்துட்டோம், நீ அந்த வண்டிக்காரனுக்கு கால் பண்ணி வந்து எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வர. வண்டியோட கீ எங்கே சார் நான் கேட்குறான். வண்டி அங்கே நிற்கும் போது கீ இல்லாமல் அவன் எப்படி வண்டி எடுப்பான், அதான் கீ அங்கேயே விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. சார் எவனா தூக்கிட்டு போயிட்டா என்ன சார் பண்ணுறது, அந்த வண்டிக்கு ரெண்ட்டு கிட்டத்தட்ட 10,000 ரூபா சார் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ல, இது
ஒரு நாளைக்கு 10,000 ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஆமாம் சார், அது ஸ்போர்ட்ஸ் பைக்கு தெரியுமா, நான் ஏதோ ஜாலியாக இருக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தா இப்படி பண்ணி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ஓடுறான். அந்த வண்டி யாராவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவன் பார்த்தீங்கன்னா தடுக்கி தடுக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த டே இதே மாதிரி தான் போகுது. நீங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க, வெளில போகலாம், ஒன்றா போகலாம், ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நடந்தது வேறு மாதிரி நடந்திருக்கும். பட் அப்படி நடந்ததை விட இப்படி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆன மாதிரி இருக்குது. எல்லாம் அப்படியே ஹாப்பியாக ஈவினிங் ஆகுது. அந்த ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு ஜேகே பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் போடுற மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. எல்லோரும் கிளம்பி நிற்க ராகவி மட்டும் பார்த்திங்கன்னா சோகமாக நிற்கிறா. அப்போ வரைக்கும் பார்க்கணுமே, நீயும் என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு, எனக்கு ஃபாரின் போகணும்னு ஆசை, அதனால் நான் பணத்தை சேர்த்தணும், அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம், ஒரு வாரம் நீ வா, ஒரு வீக் லீவ் கிடச்சா நான் வரேன், 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம் சரியா, சமத்தாக போயிட்டு வரணும், ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணத்தையெல்லாம் பிடிச்சி கிள்ளி கொஞ்சம் அனுப்பி வைக்க அவனும் வந்துட்டு சரி பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ கேப் வந்துடுது. நீங்கள் 3 பேரும் கேபில் ஏறிக்கா. ராகவி பார்த்திங்கன்னா அங்கேயே 2 பாய் சொல்லிட்டுருக்கா. ஏன்னா இங்கேருந்து அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பக்கம். ஆனால் திரும்ப பஸ் ஸ்டாப் வந்து உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்னா கொஞ்சம் தூரம், நைட் டைமில் பொண்ணு தனியாக போகணும்னு சொல்லிட்டு நான் இப்படியே கிளம்பிருன்னு சொல்லியிருப்பீங்க. அதனால பாவலாம் அங்கேயே நினைக்க கரெக்டாக உங்களை பார்த்திங்கன்னா அந்த கேப் கொண்டே பஸ் ஸ்டாப்பில் விடாது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு போகிற பஸ் வந்திருக்கும். அந்த பஸ்ஸில் எல்லாம் ஏறி உட்காந்துட்டுருக்க நீங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்க. அண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா தனியாக இன்னொரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக ஜன்னல் பார்த்துக்கிட்டு சீட்டில் சாஞ்சு உட்காந்துருக்கான். அப்போது கரெக்டாக வண்டியை எடுக்கிறாங்க. வண்டி எடுக்கும்போது டக்குன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா யாரோ ஏறுவாங்க போல். யாராதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் சோகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்க டக்குன்னு மறுபடியும் அவனோட ஃபேஸில் ஏதோ கை வைக்கிற மாதிரி இருக்கா. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவார். திரும்பினா ராகவி, ஏய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஒரு கொஞ்சம் தூரம் வரட்டா, உன்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் மார்னிங் திரும்ப வந்துடுறேன் இதே பஸ்ஸில், எனக்கு நாளைக்கு லீவு தான் அப்படிங்கிறா. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் 4 பேர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே சிக்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு அவரும் அப்படியே அவங்க கை பிடிச்சிட்டு அப்படியே 2 பேர் தூங்குறீங்க. அவங்க பின்னாடியும் அதே மாதிரி தான். ஒரு வழியாக விடியும் போது கரெக்டாக பஸ் வந்து உங்கள் ஊருக்கு போயிடுது. இப்போது நீங்கள் 3 பேர் மட்டும் கீழே இறங்கிக்கிறீங்க. ராகவி பார்த்திங்கன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லுவா. ஸோ நீங்கள் ஜேகே 2 பேரும் அப்படியே ஓகேடா, நீ கொஞ்சம் நேரம் கூட பேசிட்டு வா, நான் கொண்டு போய்ட்டு இவ்வளோ முதல்ல வீட்டில் விடுறேன், எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அண்ட் இந்த பக்கம் ஜேகே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பஸ் எடுக்கிறாங்க. ராகவியும் வந்துட்டு பாய் சொல்லுவாள். இவன் பார்த்தீங்கன்னா படத்துலலாம் வர மாதிரி பஸ்ஸுக்கு வெளியே நின்று அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு போயே ஆகணுமான்னு கேட்குறான். அப்போ அவளோட மனசில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய பக்தன் அப்படின்னு சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா. அது அப்படியே ஞாபகம் வர, ஆஞ்சநேய பக்தரே கொஞ்சம் என் கையை விடுறீங்களா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்பாளா. இவன் டக்குன்னு கையை விட்டுட்டு என்ன நீ சும்மா அதே சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இல்லை வாயில் மட்டும் ஆஞ்சநேய பக்தன்னு வருது, செயலில் அப்படி இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பஸ் எடுத்துடுவாங்க ஃபாஸ்ட்டாகவே. ஸோ பாய் சொல்கிறா, இவனும் பாய் சொல்லிட்டு இருக்க அப்படியே ஃப்ளையிங் கிஸ் மாற்றி கொடுத்துட்ருக்குறான். அவளும் வந்துட்டு ஃப்ளை கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா. பஸ்ஸே போயிடுச்சு. இவனை பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லிக்கிட்டு அப்படியே கிஸ் அப்படியே கையில் வச்சு வீசி எரிஞ்சிட்ருக்கிறான். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பஸ் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா பேசாமல் நானும் போயிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன தப்பு பண்ணீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜெகேவோட அக்கா நீங்களா, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானா, அதான் நானும் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுற, யாருக்கும் ஒரே முத்த மாலையாக பொழிஞ்சிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ முத்த மாலையெல்லாம் பொழிலக்கா, வாய் அரைச்சிச்சா, அது சொரிஞ்சு அந்த பக்கம் குப்பை மாதிரி வந்துச்சா, வாயில் ஒரு மாதிரி உதட்டில் நமக்கு இப்படி தேய்ச்சோன்னா ஒரு மாதிரி வரும்ல தோலெல்லாம் பிஞ்சு, அதை தான் வீசி எரிஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். இதை நான் நம்புற மாதிரி தெரியலையே, ஏதோ கூடையே அவ கூடையே போயிருக்கலான்னு வேற சொன்ன, என்னடா நடக்குது, ஆஞ்சநேய பக்தன் சொல்லுவேன், யாருக்குடா முசத்தை கொடுத்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கேட்க, அக்கா
அது ஒன்றும் இல்லைக்கா, நான் தான் சொல்கிறேன்ல, வாயில் ஒரே தோலெல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்துச்சு, பிச்சு பிச்சு வீசிகிட்டு இருந்தேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன் அப்படிங்கிறான் திரும்ப. ம், சரி சரி, இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா? ஆ, யார் பஸ்ஸில் போனது அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, பஸ்ஸில் தான் போனது யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு கேஸ் விஷயமா வெளில போனோம், அப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ஆமாம், நீங்கள் என்ன திடீர்னு இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளில போயிருந்தேன், இன்னைக்கு தான் ரிட்டன் ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ, சரி சரி, நான் வேணா உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாக்கா அப்படின்னு கேட்குறான். நீ எப்படி விடுவ? வண்டி இருக்கா? இல்லைல்ல, ஆட்டோவில் தானே போகிறேன், நானும் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவனை பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை, என் வண்டி இங்கே ஸ்டாண்டில் தான் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் இருந்தாங்க, இங்கே உட்காந்து ஜூஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கத்தில் இருக்கா. அவளையும் பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டு 2 பேர்த்துக்கும் காஃபி டீ பால் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு போகிறான். இதெல்லாம் நல்லபடியாக தான் பண்ணுவான், ரொம்ப கேரிங்கான பர்சன் இவன். ஸோ இவன் அப்படியே வண்டி எடுக்க ஸ்டாண்டுக்கு போக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் போயிருப்பீங்கல்ல. அப்போது ஜேகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் தேவைப்படும். இவன் நிறைய வீட்டுக்கு போயிட்டு ஃபைல் ஒன்று எடுக்கணும், அதை எடுத்துகிட்டு அப்படியே ஒன்று கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன், என் வண்டியும் அங்கே தான் இருக்கும். ஸோ பைக்கில் கொண்டு போய் விட்டுட்டு நான் ஸ்டேஷனுக்கு போயிடவா? முதல்ல அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஜெகேவோட வீட்டுக்கு தான் போகுது. ஜெகே வீட்டில் போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுற கையோடன்ட்டு உள்ளே போயிடுவார். ஸோ அவர் குளிச்சுட்டு வெளியே வர நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகத்தை கடிச்சிக்கிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹே, எதுக்கு இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்பாரா? சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி இங்கே நடந்துட்டுருக்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா எல்லாரும் என்னங்க இனிமே காணோம், ஒரு வேளை ரொம்ப உடம்பு சரியில்லையா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், பேசாமல் நம்ம போயிருந்துருக்கணும், நம்ம போயிருந்திருந்தா கூட பரவாயில்ல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அந்த பையன் என்ன பண்ணுவான், இவளுக்கு சும்மா உடம்பு சரியில்லைனாலே ரொம்ப பிரச்சனை பண்ணுவா, ஒரு ஆள் என்ன பண்ண முடியும், சமாளிப்பானா, என்னதான் ஆச்சு, இன்னும் ஏன் அவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதறிக்கிட்டு இருக்க. பாட்டிக்கு தான் தெரியுமே, ஸோ பாட்டி தானே இந்த இடத்துல சமாளிச்சாகணும், பேத்திக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா, அட என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு நைட்டே ஃபோன் பண்ணிட்டாங்க, பஸ் ஏறிட்டாங்களாம்மா, இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க, பஸ்ஸு கொஞ்சம் முன்ன பின்ன வரத்தானே செய்யும், வெயிட் பண்ணுங்க, அவளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைப்போம், சும்மா நின்றுட்டு அவள் வருவான்னு பார்த்துட்டு இருந்தா, வந்ததுக்கப்புறம் சாப்பாடு என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளைய வேற பத்திரமா அந்த பையன் கூட்டிகிட்டு வரான், அந்த பையனுக்கும் சேர்த்து சாப்பாடு செய்யுங்க, ஓகேவா, ஏதோ அவன் பிள்ளைய மட்டும் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்ல அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல. ஆமாம் இல்லத்த, நான் மறந்தே போயிட்டேன், நான் போயிட்டு சமைக்கிறேன், ஆனால் இவ காணாமல் போன விஷயம் ஊரெல்லாம் பரவிடுச்சு, எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு காதுலேயே கேட்க முடியல அப்படின்னு சொல்ல. எவ தப்பாக பேசுந்து எவ தப்பாக பேசுதுன்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நின்று திருப்ப ஓட கூட்ட ஆரம்பிச்சிருது. இது ஒரு கத்துனாவே எல்லாரும் வந்துடுவாங்க இல்லையா, அதனால தான் வெளியே வந்து ஒரு சத்தம் போட எல்லாரும் என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய், கால்மி சுஜி அப்படிங்குது. என்னாச்சு சுஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் கேட்க, யார் என் பேத்தியை பற்றி தப்பாக பேசுந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் தின்னு முழிக்கிறாங்க. ஏன்னா ஊர் வாயெல்லாம் வந்துட்டு அப்படி தானே, என்னதான் நம்மக்கிட்ட நல்லா கொஞ்சம் மாதிரி தங்கம்மா அப்படி சக்கரை மாதிரி பேசினாலுமே கூட நம்ம அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்படியே மொத்த வன்மத்தையும் கக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாரும் பேசியிருப்பாங்க போல், எல்லாரும் தின்னு முழிக்க தெரியுது, எல்லாரும் பேசியிருக்கிறீங்க, நான் கூட ஏதோ 1-2 பேர் தான் நினச்சேன், ஆனால் உங்கள் எல்லாத்தோட அழுக்கு புத்தியை காட்டிட்டீங்க பார்த்தீங்களா. ஒரு பிள்ளை காணாமல் போனால் தேடணும், உங்கள் பொண்ணு இந்த மாதிரி காணாமல் போனால் நீங்கள் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா, உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயமா, அந்த பிள்ளைய எவனும் கடத்திட்டு போயிட்டான், யார் தெரியுமா, ஒரு வில்லன், மாஃபியாக்காரன், கேங்ஸ்டர், உங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் புரியாதுல்ல, ரவுடி பையன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல இந்த பாட்டு கொஞ்சம் கோவமாக திட்டுற மாதிரி பேசுகிறோம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ரவுடி பையன் தான் கடத்திட்டு போகிறான், காரணம் வேணும்ல, காரணம் இல்லாமல் எவனாவது கடத்துவானா, உங்கள் பேத்தி என்ன பண்ணாலோ அப்படின்னு சொல்லி இழுக்க, பல்லகளெல்லாம் உடச்சிட்டோண்டா படவா, என் பேத்தி என்ன பண்ணாளா, சரி சொல்லு, அவள் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேள்வி கேட்குது. அப்போது அவனுக்கு எதுவும் சொல்ல தெரியல, சொல்லு, இவ்வளோ யோசிச்சு பேசினவன் இதுக்கு ஒரு விஷயம் நீயே கணக்கு போட்டு வச்சுருப்பே, எல்லாம் முடிச்சு திரிச்சு வச்சுருப்பீங்களா கைரா, சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க,
என் பேத்தி ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ரவுடி பையன் தப்பிக்கிறதுக்காக அவளை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறான். இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த ரவுடியை இந்த ஊர் போலீஸில் ஒரு பையன் புதுசாக வந்திருக்கான்ல, அந்த பையன் கொன்னே போட்டான் தெரியுமா உங்களுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதை கட்டுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியா, சாரி சுஜி, எங்களுக்கு என்ன தெரியும், வழக்கமாக இது தான் நம்ம பேசுவோம், அதான் அப்படி பேசிட்டோன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிடுறாங்க. ஆனால் பாட்டிக்கு செம்ம கோவம். உங்களெல்லாம் நான் ஏதோ எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரியா பார்த்தேன், எல்லாம் என்னோடய சொந்த பேரன் பேத்திங்களை மாதிரி தானடா பார்த்தேன். ஏன் பேத்தியே இப்படி சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் யாரும் என்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு கிளம்புங்க இங்கேருந்துன்னு சொல்லிடுது. ஸோ பாட்டி இந்த மாதிரி சொல்லும்போது லைட்டாக கண் கலங்கி வேறு சொல்ல, ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நம்பும்போது அவங்க இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணாங்கன்னா நமக்கு அது என்னதான் கோவத்தில் நம்ம பேசினா கூட அஃபெக்ட் ஆகும் இல்லையா, கண் கலங்கும். லிட்ரலி ஒரு சிலர் அழுகுவாங்க. பாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகாமல் கண்ணு மட்டும் கலங்கி இங்கேருந்து போயிடுங்கடா, இனிமேல் யாரும் என்கிட்ட வந்து பேசக்கூடாது, நானும் உங்கள் யார்கிட்டையும் வந்து எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி அனுப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி சோகமாக அந்த பக்கம் போயிடுறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு. இப்போ அப்படியே இந்த சீன் இங்கே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஜெகேவோட வீட்டில் தான் அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முன்னாடி போகிறீங்க. அது ஒரு மாதிரி நடப்பாங்கள்ல வளைஞ்சு அந்த மாதிரி நடந்துக்கிட்டே போக, ஹே என்ன பண்ணுற, எதுக்கிட்ட வர தள்ளு, நான் போய் ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ட்ரெஸ்ஸா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. கபோர்டில் இருக்குது அப்படின்பாரா. கபோர்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. எருமை, நீ நிற்கிற இடத்துல தாண்டி கபோர்டு இருக்குது, தள்ளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை தள்ளி விட நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கபோர்டு கிட்டே போய் நின்றுக்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு. ஏய் என்ன பண்ணிட்டுருக்க, விடு, நான் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, எடுத்துக்கோ அப்படிங்களா. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அந்த கபோர்டோட டோர் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க, நீ போலீஸ்காரன், யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படிங்கிறீங்க. ஹலோ, இன்றைக்கி ஒன்றும் நான் டியூட்டிக்கு போகலை, நான் வேலை முடிச்சிட்டேன்னு சப்மிட் பண்ணிவிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நான் எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாரா. அப்போது நீங்கள்ண்ணா இந்த பக்கம் போய் தள்ளி நிற்கிறீங்க, அவர் இன்னொரு ட்ரெஸ் எடுக்க போனால் அங்கே போயிட்டு அப்படியே தள்ளி நிற்கிறீங்க, அப்படியே மறைச்சி நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னடி என்ன உனக்கு அப்படின்னு கேட்பாரு. இல்லை உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் அப்படின்னு கேட்பாரா. ஏன்னா ஒரு வயசு பொண்ணு உன் வீட்டில் இருக்க, இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சட்டையை போடாமல் தெரியுற, கூச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏண்டி நாமளை பயண்டி, எனக்கு எது கூச்சம், நான் சட்டை போடாமன்னா நான் ஏன் கூச்சம் பண்ணோம், உனக்கு வேணா அவ்வளோ வைக்கமாக தான் கண்ணு முடிக்கோ அப்படின்னு வேறா. நான் ஏன் கண்ணு மூடணும் அப்படிங்கிறீங்க. இல்லை என்ன புரியல அப்படின்னு கேட்குறாரு. அதான் நான் ஏன் கண்ணு மூடணும், எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஓ வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா டக்குனு உங்கள் கையெடுத்து அவரோட செஸ்ட்டுக்கிட்ட வைக்க, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதாவது வைக்க இல்லைனால கொண்டா கையை கொண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு கையை எடுத்து அவரோட ஷோல்டரில் வைக்கிறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எடுக்க பார்க்க உங்கள் கையை வச்சு நல்லா பிடிச்சிக்கிறாரு. ஸோ உங்கள் ரெண்டு கையை அவரோட ஷோல்டரில் வச்சுக்கிறாரு. ஐயோ விடு விடு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதான் உனக்கு வெக்கம் இல்லைல்ல, அப்புறம் என்ன பிடிச்சிக்க கொஞ்ச நேரம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே உங்களே பார்த்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு செம்ம ஷை ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிப்பீங்க, அதாவது கபோர்டு கிட்ட 2 பேரும் நிற்கிறீங்க. ஸோ நீங்களும் கபோர்டை பார்த்த மாதிரி திரும்பி நின்றுக்க, அவரும் உங்கள் பின்னாடி தான் இப்போ நிற்கிறாரு. ஸோ அப்படியே உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டு உங்களோட தலை கூட அவரோட தலை எப்படி சாய்ச்சி வச்சுட்டு நல்லா தான் இருக்குது அப்படிம்பாரா. என்ன நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, இதுவும் நல்லா தான் இருக்குது, நீ காலேஜெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறியா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆசைப்படுறேன், ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி கல்யாணம் பண்ணிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஏடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் காலேஜ் வேறு போக முடியுமா, அதெல்லாம் முடியாது, காலேஜ் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. அப்போ ஜேகேக்கு இல்லை, இப்போ எனக்கு இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஸோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா டெய்லி இதே மாதிரி நிற்கலாம்ல, ஜாலியாக இருக்கும்ல, இப்படி ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா
சரி சரி என்னை விடு விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி ரொம்ப ஷையாக இருக்கா? ஏதோ வெக்கம்லாண்ணே. அப்புறம் என்ன, நான் ஜஸ்ட்டு ஹக் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, இவன் எப்படி போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு திரும்பி அவர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. என் கண்ணு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை நல்லா பார்த்துக்கிட்டே இருக்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. சரி சரி தள்ளு, நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ட்ரெஸ்ஸா வேணுமா என்ன அப்படின்னு கேட்க, ஏச்சி என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உங்களை தள்ளி விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் கையும் பிடிச்சி இழுத்துடுவீங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு போத்தனு கட்டில் மேலே விழுந்துட இப்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் கிடப்பீங்க. இந்த நேரம் பார்த்து டக்குன்னு அந்த வீட்டு டோர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா அக்கா தான். வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ வரைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து வண்டியை விட்டு இறக்கி விட்டுட்டு வண்டியை ஸ்டாண்டு போட்டுட்டு வரத்துக்குள்ளே அக்கா உள்ளே வந்திருப்பாங்க. அவன் இப்போ தான் வெளியே பார்க்குறான், செப்பல் உங்களோடது இருக்குது. அத்தாடி, இந்த ஒயினு பிள்ளை இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? இந்நேரம் வீட்டில் விட்டுருப்பாருன்னு நினச்சேன். போச்சு, அக்கா வேறு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அக்கா அக்கா இங்கே வாங்கலேன், எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி கூப்பிட்றான். பட் அவங்களுக்கு காது கேட்கல. இருடா வரேன், ரூம் எல்லாம் திறந்து கிடக்குது, வீடெல்லாம் திறந்து கிடக்குது, இந்த ஜேக்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து உங்களோட ரூம் அப்படியே ஓப்பன் பண்ண 2 பேரும் ஒரு பொசிஷனில் கிடக்குறீங்க. அதை பார்த்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் அக்காவை பார்க்கல. அப்படியே நீங்கள் உங்கள் கையெடுத்து ஜெக்கியோட கண்ணத்தில் வச்சுக்கிட்டு கிட்டவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா கிட்ட வருவார். அப்போது கரெக்டாக அவரோட அக்கா ஜெக்கேன்னு ஒரு கத்த 2 பேரும் ஷாக்கில் திரும்பி பார்க்கறதோட இந்த எஃப்எஃப் இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். சரி கத்தனாச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நான் ஃபுல்லாக ஒரு மாதிரி முடிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் எனக்கு சொல்ல முடியாத பல பிரச்சனை இன்றைக்கி என்னால் ரெக்கார்டிங்கே பண்ண முடியல. 1 மணிக்கு வேறு போஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால கொஞ்சம் டைம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். மன்னிச்சு விட்டுருங்க. நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஐயோ நான் வளர்றேன். பாய் டாட்டா. சராங்க. ஐயோ டாட்டா. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?